ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க அதே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கடையிலே பாருங்களா, இந்த எலக்ட்ரானிக் பொருளை பார்க்கவே பழைய காலத்து கேமரா மாதிரி இருக்குது. ஆனால் இது பிரிண்டர் மாதிரியும் இருக்குது. ஆனால் இது என்ன டிவைஸ்ன்னு தெரில. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்க் போடுறதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன டிவி, பழைய காலத்து டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே லேப்டாப்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே லேப்டாப்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களா, குப்பை மாதிரி இருக்குது லேப்டாப்பு. இதில் லினோவோ லேப்டாப் தாங்க அதிகமாக நான் பார்த்தது. என்னென்னா இப்போது யாருக்குன்னா ப்ரைஸ் ஸ்க்ராப் தேவை அந்த மாதிரி அப்படின்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம முழுசாக லேப்டாப் வாங்கி நம்ப முடியாது. ஏன்னா உள்ளே ஸ்பேர் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இது பாருங்கள், இது பார்க்க ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் மாதிரி இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது நம்மளால் அடித்து சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த போர்டு டிஸ்பிளேயோட பேக்கில் டேமேஜ் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். பல்லாவரம் சந்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. நம்ம 1க்கு 4 வாட்டி செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். இல்லைனா வாங்கிட்டு போயிடுறது காசு வேஸ்ட்டு தான். ஏன்னா எனக்குமே அப்படி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இந்த லேப்டாப் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயிட் ஒன்றும் இல்லை. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கொட்டி கிடக்குங்க. இங்கே பாருங்கள், அது பக்கத்தில் கீபேட் பொம்மை எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் 50 ரூபாயிலேருந்து சொன்னாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்திங்கன்னா பழைய CPU இருக்கும் இல்லையா, ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி இதில் வந்தது போல் கொட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு பழைய காலத்து கீபேட் மொபைல்லாம் பார்த்துட்ருந்தோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலிருந்து சொன்னாங்க. அவங்க நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போய் எது காட்டுறோமோ அதை அவங்க பார்த்து தான் ரேட் சொல்கிறாங்க. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கவரில் தனியாக வந்துச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்துச்சு. இது MI. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்சங்கு அந்த மாதிரி நிறையா இருந்தது. இந்த கவரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போனது, அப்புறம் வெறும் போர்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் நம்ம என்ன தேருமான்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரிலங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பல்லாவரம் சந்தையில் 2 மொபைல் வாங்கி அதில் 1 மட்டும்தான் ரெடி ஆச்சு. 1 டிஸ்பிளே போயிடுச்சு. அது டிஸ்பிளே காஸ்ட்டே கேட்டிங்கன்னா 1000 ரூபா சொல்கிறாங்க. அதனால் நம்ம வாங்கலை. இந்த சாம்சங் ஃபோனோட பேட்ரி தேவைப்பட்டதுனால பேட்ரி பார்த்தோம். இங்கே பேட்ரி எல்லாமே கொட்டி வச்சுருக்காங்க. பேட்ரி எல்லாமே நம்ம பார்க்கும்போது எதுலேயுமே பவர் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வச்சு ஆன் பண்ணி பார்த்தோம். ஆனால் நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதாங்க. அதாவது பேட்ரி உப்பி போய் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஸ்ட் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். இங்கேயும் பேட்ரி அந்த மாதிரி தாங்க, ஒன்று தனி ரேட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே புது லேப்டாப் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேக்புக் ஆப்பிள் மேக்புக் வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா பலன்னு இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற ரேட்டு தாங்க ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு ரேட் இருக்குமான்றது எனக்கே டவுட்டாக இருந்தது. ஆனால் அது ஒர்க் ஆகுன்றது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. சரி அப்படியே வச்சுட்டாச்சு. அவ்வளோ ஆனால் ஸ்லிம்மாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. இதை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு தையல் மிஷின், பழைய காலத்து மிஷினு, இதை உருட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தான். பாருங்களேன், நான் அப்போ சின்னதில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தையல் மிஷினு. அதுக்கப்புறம் இப்போ தான் சந்தையில் பார்த்துருக்கேன். அப்புறம் அப்படியே பார்த்தோம்னாக்கா நிறைய கடை இருந்ததுங்க. எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம தான் பார்த்து எடுக்கணும். இங்கே ஒரு CPU பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ள ப்ராசர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி போர்டு எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் போகிற ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பு அப்படியே உடச்சி வச்சுருக்காங்க. திறந்த கையோடு வருது டிஸ்பிளே. அந்த மாதிரிலாம் வச்சு விற்கிறாங்க. அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அது பக்கத்துலேயே இதே மாதிரி தான் ஒரு CPU அப்படியே கூடோடு வச்சுருந்தாங்க. ஆனால் நமக்கு அது நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது பழைய காலத்து CPU. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தேங்க. எல்லாமே இந்த வாரம் எதுவுமே எடுக்கிற மாதிரியே இல்லை. சந்தையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. கடைசியாக இந்த லைட்டு ஒன்று தாங்க நம்ம எடுத்திருக்கோம். இதோடைய ரீஸ்டோரேஷன் வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அடுத்து அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ரீஸ்டோரேஷன் அடுத்து வரும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த LED லைட் பற்றி தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கியிருந்தோம். இது ரேட் என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லைட் ஆக்சுவலாக நான் இது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த லைட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்லிம்மாக LED லைட்டு. அது நம்ம வீட்டுக்கு வாசலில் இப்போ நிறையா கடைகளெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த லைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. சரி அதனால் எடுத்தோம். ஆனால் எரிஞ்சு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு போய் தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரில. இது செகண்ட் சாய்ஸ் தான். ரேட்லாம் பயங்கரமாக சொன்னாங்க. நான் என்னன்றதை உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்.
கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லை, புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ அப்போ தான் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே கான்செப்ட் தான், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு தாங்க, எல்இடி லைட்டு. ஆக்சுவலாக இது வந்து கடைகளில் வெளியேவும் இந்த ஸ்ட்ரீட் அந்த மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கணும், இருட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பலவர சந்தையில் வாங்கியிருந்தோம். ஓகேங்களா? இந்த லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பாருங்களேன், அந்த காலத்துலலாம் லைட்னா பெரிய பெரிய குண்டு பல்பு, எப்படி சொல்கிறது, ஹாலஜன் பல்ப் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். நான் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த மாதிரி மாட்டிருந்து இப்போ வந்து வெறும் ஸ்லிக்காக இருக்குங்க பாருங்கள். இதுதான் இவ்வளோ ஸ்லிக்காக வந்து இப்போ மாறிச்சு, ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. இந்த லைட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நம்ம வாங்கியிருக்கும் போதே இந்த இடத்துல இது மாதிரி எரிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தோம் தான். இதெல்லாம் நல்லா ரேட்டு பேசி வாங்கியிருக்கோம். இந்த லைட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது, இது 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைப்லாம் உள்ளே விட்டு டைட் பண்ணுவாங்க இல்லையா, இதுதான் இந்த ஸ்டாண்டு. ஹோல்டர்லாம் கிடையாது. இந்த இடத்துல பைப் உள்ளே விட்டுட்டு அப்படியே டைட் பண்ணுறது போல். சரி, இது இருக்கட்டும். இதெல்லாம் ஒயர் எதுவுமே இல்லைங்க இதில். இங்கே பாருங்களேன், ஒயர் அவுட்புட் எதுவுமே இல்லை, எல்லாம் எரிஞ்சிருச்சு போல். இந்த ஸ்க்ரூ கட்டியே ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இருக்கட்டும். நம்ம மற்றபடி லைட்டை வந்து கட்டணும்னா, கட்டி பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரூஸை தான் கட்டணும். அதில் வந்து 1 2 3 4 8 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 8 ஸ்க்ரூவை கட்டணும்னா போல். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஐயோ, இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, எரிஞ்சு போன அந்த இதெல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஸ்க்ரூ உள்ளே வந்துடுச்சு. ஓகே, இதை ஓரம் வச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். இது ஆல்ரெடி இங்கேயோ கொடுத்து வேலை பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க, ஓ எரிஞ்சுதா இது? எப்படி எரிஞ்சு போய் ஒயர் உள்ளது? இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த இதுக்கு இருக்கும். இங்கே பாருங்களேன், இதில் போட்டிருக்கு பாருங்க, கிரேஸ் 36 வால்ட் IP56 போட்டிருக்கு. இதுதான் இந்த உள்ளே இருந்த போர்டு. ஓகே, நம்ம இதுக்கு தேவையான முதல்ல மல்டிமீட்டர் வச்சு நம்ம கண்டினியூட்டி மோடில் போட்டு லைட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் செக் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் நடக்கும். லைட் செக் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இதை மட்டும் மாற்றிடலாம். வேறு லைட் ஓகேண்ணா, கடையில் அது விற்கும். ஓகே, இப்போ நம்ம லைட் ஒன்றுனா செக் பண்ணிக்குவோம். என்னடா இது, லைட்டில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. லைட்டுமே போயிடுச்சுங்க. அதுக்கு எந்த லைட்டுமே வேலை செய்யாது. எந்த லைட்லையுமே எரியல. ஏதோ ஒரு லைட் எரியலாம்ல. அடப்பா, இந்த போர்டு கிடைக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரா தெரிஞ்சா இதுக்கு முன்னாடி இதை ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. கண்டினியூட்டி மோடில் தான் போட்டு செக் பண்ணுறேன். லைட்டுமே காலி, ஒரு லைட்டு கூட எரியல. லைட்டு போனால் நமக்கு காட்டும்ல, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குல்ல. எப்படி இது மொத்தமாக லைட்டு போக வாய்ப்பே இல்லையே. அப்படியே இருந்தாலும் கண்டினியூட்டி மோடில் போகாதுல்ல. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. வைக்கிறேன் பாருங்க, ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இப்படி வச்சோன்னா ஒர்க்கிங்லாம் இருக்கு. ஒரு லைட்டு கூட எரியலைங்க. ஆனது மொத்தம் வேஸ்ட்டா எவ்வளோ மொத்தம் அந்த மாதிரி கதையாக இருக்கு. ஓகே, இது வேற என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே.
ம். எனக்கு தெரிஞ்சு இது ஆல்ரெடி யாரோ வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிப்பேர் பார்த்துருக்காங்க. அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த ஒயர்லாம் பிரிஞ்சிருக்கு. இந்த நான் கூட எரிஞ்சு தான் ஒயர் இதை வச்சிருக்கேன். இந்த இந்த தெரியுதுங்களா அவுட்புட் வர ஒயரு இதை வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். யாரோ ஆல்ரெடி வேலை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தான் இது எதுவுமே செட் ஆகாது, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுன்னு சொல்லி தான். ஏன்னா இந்த இடம் தொடச்சிருக்காங்க பாருங்கள், இந்த எரிஞ்சு போன இடத்துல தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒயர் இப்படி உள்ள வச்சு பூட்டிட்டு இது செட் ஆகாது, ரெடி பண்ண முடியாது சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டு எரிஞ்சிருந்தா கூட ஓகே. இது எத்தனை வாட்ஸ் லைட்டுன்னு தெரியல. 100 mm போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், RD 100mm 36 LST லென்ஸு, 6 வோல்ட்டு, 6 பீஸு, 6S 900 mA அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்ன பண்ணுறது? சரி, நம்ம வந்து நம்மகிட்ட பேட்டரி இருக்குல்ல, 3.6 வோல்ட் பேட்டரி, அதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் சப்போர்ட் லைட் எதுனா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3.7 வோல்ட் பேட்டரி இருக்குது. இதை வந்து கொடுத்து பார்ப்போம். மேபி இது எடுத்துக்கிச்சுன்னா பார்ப்போம். இதில் வச்சு என்னடா இது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. போனால் எல்லா லைட்டுமா போவோம், எனக்கு தெரியல. அதாவது போங்க, இந்த போர்டு எங்கே கிடைக்குன்னு தெரியல. இந்த போர்டுக்கு நம்ம எங்கே போகிறது? சுத்தம் எல்லா லைட்டாக விட்டுங்க எரிஞ்சதில்ல. சரி, நம்ம இதே மாதிரி இப்போ லைட்டு வந்து திருப்பம் பல்லார சந்தையில் போய் பார்ப்போம். இந்த போர்டு லைட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பல்லார சந்தையில் இல்லை வேறு எங்கன்னா இரும்பு கடையில் எங்கன்னா வந்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். சார், ஆனால் நான் ஆசையாக இருந்தேன் இதில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எல்இடி லைட் ஏரியில் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீ பாருங்களா, எல்லா லைட்டும் அப்படியே ஒரே இதில் போயிடுச்சு, ஒன்று கூட எரியல. சரி, வேறு ஒன்றுமே இல்லைங்க. உள்ள ஒரு கண்ட்ரோலரு, எல்இடி போர்டு, அவ்வளோதான். ஏதாவது ஒரு லைட் எரிஞ்சிடாதா அப்படின்னு பார்க்குறேன். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி நம்ம பல்லாவர் சந்தையில் வாங்கின இந்த லைட்டு வந்து நமக்கு கை கொடுக்கல. ஆக்சுவலாக போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். அதனால் நீங்கள் வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிட்டு கஷ்டப்படுறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் இதே மாதிரி ரிசல்யூஷன் வீடியோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ, பை.